தொடர்ச்சியான மூச்சு பயிற்சி உங்களுடைய ஆறாவை இன்க்ரீஸ் பண்ணும். அதை உங்களுக்கு பலப்படுத்தும். அப்ப அது என்னன்னாக்கா, வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்குதலுக்கு ஒரு அரணாக இருந்து செயல்படக்கூடியது தான் ஆறா. அந்த ஆறாவை எது கண்ட்ரோல் பண்ணுது, எது வளர்த்தெடுக்குதுன்னா மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுங்க. அடிப்படையான விஷயம் என்னன்னாக்கா, எவ்வளவு நேரம் மூச்சு இழுக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் உள்ள அடக்கி இருக்கணும். அது மாதிரி 2 பங்கு நேரம் வெளியே விடணும். இதுதான் கான்செப்ட். எந்த அளவு வேணாலும் வச்சுக்கிங்க. அது ஒரு ஸ்டாண்டர்டு அளவே இல்லை. இன்னைக்கு தான் நான் கத்துக்கிறேன்னா என்னால் கொஞ்ச நேரம் தான் இழுக்க முடியும்னா அது 1 யூனிட். அந்த மாதிரி 2 மடங்கு உள்ள வச்சிருக்கணும், இல்லை அதுக்கு சமமான அளவு வச்சிருக்கணும். ஆனால் வெளியே விடுறது கட்டாயம் 2 மடங்கு டைம் எடுக்கும். வெளியே விடுறது டைமிங் இருக்குல்ல, அதான் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த லிமிட்டட் அளவு தான் பிரெயினாக இருந்தாலும் லங்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடிய அளவு இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் இழுக்கிறது ஏன் முழுசாக பலன் கிடைக்கலனாக்கா, மீதியெல்லாம் ஆல்ரெடி அப்படியே அடைஞ்சு கிடக்கு. அப்போ வெளியே விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எம்டி ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிட்டே போகல, ஆக்டிவேஷன் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உங்களுடைய உடல் பலம், ரத்த ஓட்ட மண்டலம் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அதனால வெளியே விடுற காத்தோடைய அளவு இருக்குல்ல, அதோடைய நேரம் கூடுமான வரையிலும் இழுத்ததை விட 1% நீங்கள் வெளியே விடுறது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும்.